அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தாம்மா அந்த தப்பு பண்ணேன். அந்த ஈஸ்வரி அம்மா பேக்ல மோதிரத்த போட்டுட்டு அவங்க மேல திருட்டு பழி சுமத்துனது நான் தாம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. எழுந்துரு, எழுந்துரு. இந்த அடி நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்காக இல்ல, யாரையோ காப்பாத்துறதுக்காக நீ தப்ப ஒத்துக்கிட்டியே, அதுக்காக தான். ஆனா இப்ப நீ யார காப்பாத்தினாலும் அதை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆகாது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அது சரி, எதுக்காக இப்படி பண்ண? அம்மா, அது அது வந்து சொல்லுன்னு சொல்றேன்ல. அது அது வந்து அது ஒன்றும் இல்லைம்மா. எல்லாம் உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் இருக்கிற பாசமும் விசுவாசமும் தாம்மா. அதனால தாம்மா இப்படி பண்ணேன். என்ன சொல்ற? ஆமாம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து உங்க ஒப்பத்தின்னு வளர்ந்தவனா. எங்க இருந்தோ திடீர்னு வந்த அந்த குடும்பம் உங்களை இந்த குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடக்கூடாதுன்னு தான். அந்த குடும்பம் வந்த நாள்லேருந்து அதுக்கு மேல நீங்க காட்டுற பாசத்தையும் அக்கறையும் பார்த்து நான் பயந்துட்டேம்மா. அந்த பயத்துல தான் அவங்க மேல இந்த திருட்டு பழிய போட்டு இந்த ஊரை விட்டே விரட்டணுன்ற எண்ணத்துல தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேம்மா. வேற எந்த காரணமும் இல்லைம்மா. அதான் இவ உண்மையை ஒத்துக்கிட்டால. எல்லாரும் போங்க, போய் சாப்பிடுங்க. வாடா. அம்மா, நீயும் போ. நீ மட்டும் ஏன் நிக்கிற? ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியாம போகாது. நானும் விட மாட்டேன். கோமதி, ஐயா. ஒரு நிமிஷம். இந்தா இதை வச்சுக்கோ. எதுக்குங்கய்யா அது? நீ மாட்டினா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். நான் மாட்டினா என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நிஜமா நீ நல்லா நடிச்ச. ஈஸ்வரி பேக்ல மோதிரத்தை போட்டு நான் செஞ்ச தப்ப நீ ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்காக தான் இந்த பணம். ஐயா, நான் செய்யாத தப்ப செஞ்சதா என்ன அம்மா முன்னாடி ஒத்துக்க வச்சிட்டீங்க. நானு, எங்க அம்மா, எங்க அம்மாச்சி, எங்க பாட்டின்னு தலைமுறை தலைமுறையா இந்த குடும்பத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பாண்டி அம்மாவும் அவங்க தலைமுறையும் போடுற உப்பு தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஐயா, திடீர்னு பாண்டி அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னங்கய்யா பண்றது? அதான்யா, தப்பு செஞ்சது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பாண்டியம்மா சாப்பிடணுன்றதுக்காக செய்யாத தப்ப நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்கய்யா, அன்னக்குடி அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. அந்த 4 பொம்பளை பிள்ளைங்களும் ரொம்ப தங்கமான பாசக்கார பிள்ளைங்க. தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுவும் அந்த கடைசி ஈஸ்வரி இருக்காங்களே, பாவம்யா, அவங்களுக்கு படிக்கிறத விட்டா வேற எதுவும் தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பணத்தை வச்சுக்கோ. ஐயா, வேணாங்கய்யா. ஒரு தடவை இந்த பணம் வாங்கி பழகிட்டா அப்புறம் திரும்ப திரும்ப பணத்துக்காக தப்பு பண்ண தோணுயா. சரி, வேலையை பாரு. சரிங்கய்யா. என்ன சொன்னமா? வர சொல்லிருந்தீங்களாமே, பழனி சொன்னா. நான் வர சொன்னேன் யார்ப்பா சொன்னது? பழனி தான் சொன்னா. பழனி சொன்னான்னு சொல்லாத, சொன்னாருன்னு சொல்லு. புரிஞ்சுதா? பழனி உன்னை விட வயசுல மூத்த ஆளு.
நீங்க சொல்ற மாதிரி வேலைக்காரங்களுக்குலாம் மரியாதை கொடுத்தா நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பஞ்ச காலத்துல சுந்தரபாண்டியபுரம் சுத்துப்பட்டிய சேர்ந்த ஜனங்க எல்லாருமே வரி கொடுக்க முடியாம போனப்ப அத்தனை பேர் நிலத்தையுமே ஜப்தி செய்ய வந்தான் வெள்ளக்காரன். நம்ம பெரியவங்க தான் ஊர்ல இருக்கிற எல்லா நிலத்துக்கும் அவங்க சொந்த தானியத்தை வரியா கட்டி நிலம் ஜப்தி ஆகாம காப்பாத்துனாங்க. அதுக்காக தான் இந்த ஊர் சுத்துப்பட்டிகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஜமீன் பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த கதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோப்பா. இந்த பழைய கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சின்னம்மா? தம்பி, நேத்து கதை தெரியாதவங்களுக்கு நாளைய பொழப்ப எப்படி நடத்தணும்னு தெரியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சொந்த உறவுக்குள்ளேயே பகைய தேடிக்கிறவனுக்கு ஊர் உறவும் நிலைக்காதுப்பா. சின்னம்மா, நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்ச உனக்கு மனுஷ மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே. வர வர உன் போக்கே சரியில்லையேப்பா. பள்ளிக்கூடத்துக்கு வேற தலைவரா இருக்க, கல்யாணமும் கட்டிக்க போற. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வருஷமும் ஓடி போயிடும். ஒரு புள்ளைக்கும் தகப்பன் ஆயிடுவ. பொறுப்பு கூட கூட உன் தகுதியும் கூட்டிட்டு போணுமா இல்ல குறைஞ்சிட்டு போணுமா? நான் அப்படின்னா தகுதி குறைவா நடந்துக்கிட்டேன் சின்னம்மா. உன் சித்தப்பா பொண்ணு ஈஸ்வரியோட பையில மோதிரத்தை கழட்டி போட்டு அவளை பரீட்சை எழுத விடாம பண்ணணும்னு நினைச்சல. அது அது நான் இல்லையே. நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா அதை செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கே. பாத்தியா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வரலையே. ஒரு பொண்ணோட எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குன்னு தானே உன் வாயில இருந்து சொல் வருது. நீங்க என்ன தப்பானவன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பாவே தோணுது. அன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்காரி கோமதி மோதிரத்தை பேக்ல போட்டது நான் தானே ஒத்துக்கிட்டால. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்னையே ஏன் குத்த சொல்றீங்க? இல்லடா தங்கதுரை, நீ என் வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனாலும் இந்த வீட்டு புள்ள எனக்கும் புள்ள தானே. நம்ம குடும்பத்துக்கே வேண்டிய பெருந்தன்மையோட நடந்துக்கப்பா. அதுக்காக தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் ஒரு குத்த சொன்னா அது என்னையே நான் சொல்லிக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். பேசும்போது நல்லா தான் பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்க மேலதான் பாசம் அதிகம். அவங்களுக்கு சாதகமா தான் நடந்துக்கிறீங்க. இத பாரு, எனக்கு நீ வேற அவங்க வேறன்னு கிடையாது. நான் இந்த வீட்டு வாரிசு. ஆனா அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சித்தப்பாவை வளைச்சு போட்டுக்கிட்டவங்க. அவங்க ஊரு சாதி சனம் எல்லாமே வேற. பாத்தியா, உன் மனசுக்குள்ள இருந்த கோவம் வெளியில வருது. இந்த வீட்டை மூத்த வாரிசுக்கு மனுஷங்களை பிரிச்சு பாக்குற புத்தி வரலாமா? சரி, அப்படியே பார்த்தாலும் அந்த புள்ளைங்க உடம்புல ஓடுறது உன் சித்தப்பா ரத்தம் தானே. அவங்களையே உன் தங்கச்சிங்கன்னு நினைக்க முடியல உன்னால. ஏன்னா அவங்க இங்க ஒண்ட வந்தவங்க தான். அதனால அவங்கள என்னால உறவுக்காரங்களை ஏத்துக்க முடியாது. இது உனக்கு நல்லது இல்லப்பா. நல்லவங்கிற பேர் தான் ஒருத்தனை வாழ வைக்கும். மனுஷனை வாழ வைக்கிறது பணமோ அதிகாரமோ இல்ல. சிம்மாசனத்துக்காக பெத்த அப்பனி குத்தி கொன்ன கதையெல்லாம் உனக்கு தெரியும்ல. நல்லவனா இருக்கிறத விட பாதுகாப்பானது வேற எதுவுமே இல்ல. சின்னம்மா, நான் நல்லவங்களுக்கு நல்லவனா தான் இருப்பேன். ஆனா நல்லவங்களா இல்லாதவங்களுக்கு ரொம்ப கெட்டவனா இருப்பேன். அவங்களோட வஞ்சகம் சூது எல்லாமே உங்களுக்கு போக போக தான் புரியும். ஒரு மனுஷரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சொல் போதும். அண்ணக்கொடியும் சரி, அவ பிள்ளைங்களும் சரி, நம்ம சொத்துல ஒரு துரும்புக்கு கூட ஆசைப்படாதவங்க. நீ நினைக்கிற மாதிரி இருந்திருந்தா உன் சித்தப்பாவை தூண்டி விட்டு நம்ம ஜமீனையே 4 8 செதறு தேங்காய உடைச்சிருப்பாங்க. சரிப்பா, அதெல்லாம் விடு. கடைசியா ஒண்ணு கேக்குறேன். அந்த பொண்ணு ஈஸ்வரி பாட்டு போட்டியில ஜெயிச்சப்போ உன் கையால தர வேண்டிய பரிச தரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே, அது ஏன்? எனக்கு பிடிக்கல, அதனால கொடுக்கல. ஒரு பொது மனுஷன் சொந்த விருப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ பள்ளிக்கூடம் நடத்துற, அது என்ன சாதாரண விஷயமா? எல்லாத்துலயும் பெரிய தர்மம் ஞானம் கொடுக்கறது தான். அதுக்கு ஏத்த மாதிரி உன் மனசை தயார்படுத்திக்கப்பா. விட்டா விடிய விடிய பேசுனதே பேசிட்டு கிடக்கும். என்ன மகனே சொல்ற? ஆ சரி சின்னம்மா, நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். இத பாருப்பா, வயசுல மூத்தவங்கிற முறையில இந்த வீட்டு வாரிசுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ தான் பார்த்து நடந்துக்கணும். போயிட்டு வா. ம் சே, முட்டை நை நை நைன்னு ஏதாவது பேசிட்டு இருக்கோம். காலையில யார் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல, கையில மட்டும் கிடைச்சானுங்கன்னா சரியான பிளேடு. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு யாரு கேட்டா?
கௌரி இன்னும் காணமே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? வந்துருவாங்கம்மா. ஐயோ, இந்த மாடு வேற இப்படி வேதனையோட கத்துது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌரி, கௌரி எங்க போனான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, போன் வேற கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? என்னடி இது? கௌரி காலையில வீட்டை விட்டு போனவ. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, இன்னும் வரலையே. இந்த மாடு கத்துறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுது. பயமா இருக்குடி. ப்ளீஸ்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அக்காக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவ பொம்பளை ரூபத்துல இருக்கிற ஆம்பளை. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் இப்பவே அக்காக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். The number you have dialed is currently switched off. அம்மா, அக்காக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. என்னடி ஆச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ, என் போன்ல இருந்து ட்ரை பண்ண. The number you have dialed is currently switched off. கிடைச்சதா? ரிங் போகுதா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ, அம்மா, நான் வேணா சைக்கிள் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாம் மோளே. உன்னை அனுப்பிட்டு என்னால நிம்மதியா வீட்ல உட்கார முடியாது. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலன்னா கூட எப்ப பார்த்தாலும் நம்மள சுத்தி சுத்தியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா இப்போ வயசு பொண்ணை வெளியில அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியுதா? மா, பயப்படாதம்மா. அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. சும்மா ஏன் புலம்பிட்டு இருக்க சொல்லு. போடி. பேப்பர்லயும் டிவிலயும் போடுற செய்தியை பார்த்தா பொண்ணுங்களை பெத்தவங்க நிம்மதியாவா இருக்க முடியுது? கௌரி தைரியசாலிதான். ஆனா நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கு தைரியம் இருந்தா மட்டும் பத்தாதே. அம்மா, சும்மா கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவங்களா எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து ஒண்ணும் வரல, இங்கதான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வேற இல்லாம போயிட்டாரு. என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வேணா இன்னொரு தடவை போனை ட்ரை பண்ண. ஐயோ அம்மா, கொஞ்சம் புலம்புறத நிறுத்துறீங்களாமா? ஸ்விட்ச் ஆஃப் தாமா வருது. இங்க பாருங்கம்மா, அக்கா லாயருக்கு படிச்சவங்க. எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பெரியமா, பெரியமா. கௌரி, சக்சஸ். வாடா தங்கம். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்ட. ஆமா, போன விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க. நான் தனியா கேஸ் எடுத்து வாதாட போறேன். கில்லி மாதிரி ஜெயிக்க போறேன். இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ இருக்கிற இடமே ஜெயம்தான். அதுல தனியா வேற ஜெயிக்கணுமா? சரி, பெரிய லாயர் உன்னை ஜூனியரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க சேர்த்தே ஆகணுங்கிற மாதிரி நான் ஒரு கேஸ் எடுக்க போறேன். என்ன சொல்றாங்க அந்த லாயர்? வேணும்னா சொல்லு. ஜில்லா ஜட்ஜு கிட்ட இருந்து சிபாரிசு லெட்டர் வாங்கி தரேன். அதான், உங்களுக்கு அந்த ட்ரபிளே வேண்டாம். நானே ஒரு கேஸை எடுத்துட்டேன். நானே ஜெயிக்க போறேன். கொஞ்சம் புரியறாப்ல தான் சொல்லேம்மா. நீ பாட்டுக்கு படபடன்னு பேசிக்கிட்டே போற. இங்க பாருங்க பெரியமா, அந்த சீனியர் ரொம்ப பிகு பண்றாங்க. நானே இந்த கேஸ்ல ஜெயிக்கிறேன். வெற்றிகரமான ஜூனியரா அவங்க கிட்ட சேர்றேன். நான் டீல் பண்ண போற கேஸ், அதுவும் உமா மேடம் எடுத்து தோத்து போன கேஸ். என்னடி தங்கம் இது? முதலா நீ எடுக்கிற கேஸ், அதுவும் தோத்து போன கேஸுங்கறியே. இதுல சீனியருக்கு எதிரா வேற. இதெல்லாம் சரியா வருமா? எடுக்கறதா எடுக்கிற ஒரு நல்ல கேஸா எடுக்கறதானே? இல்ல, நல்ல கேஸ்னு சொல்றீங்களே, அதனே பெரியமா நல்ல கேஸ்? நிறைய பணம் சம்பாதிச்சு தர கேஸா? இங்க பாரு, பேச்சுக்கு கூட உன் வாயில அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஊரார் பணத்துக்கு ஆசைப்படுற நிலைமையில நம்ம பெரியவங்க நம்மள வச்சுட்டு போல. வேண்டிய அளவுக்கு காசு, பணம், சொத்து, சொகம்னு சம்பாதிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. தர்ம நியாயத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீ பாடுபடணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவம். அதுக்கு தான் நீ படிச்ச படிப்பும் உதவணும். புரியுதா? ஐயோ பெரியமா, அதுதான் நானும் சொல்ல வரேன். நான் இந்த வீட்ல வேணா பிறக்காம போயிருக்கலாம். ஆனா என் உடம்புல ஓடுறது இந்த வீட்டோட பரம்பரை ரத்தம் தான். என் அப்பா
அதான் உங்க வீட்டுக்காரரு எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் போடுற சாப்பாட்டுக்கும் சொல்ல வேண்டிய புத்திமதிக்கும் சொல்லித் தர வேண்டிய தர்ம நியாயத்துக்கும் குறை வச்சதே இல்ல. அடடா, ரோஷக்கார புள்ள. நீ சட்டம் படிச்சவளாச்சே, உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? பாயிண்ட் பாயிண்டா பேசுறியே. சரி சொல்லு, நீ எடுக்க போறது எந்த மாதிரி கேஸ்? பெரியமா, ஒரு அப்பாவி ஏழைய அவரோட பரம்பரை வீட்ல இருந்து துரத்துறதுக்காக ஒரு ரவுடி கும்பல் திட்டம் போட்டிருக்காங்க. அது எப்படி? பரம்பரை வீடுன்னா அதுக்கு பத்திரம், வரி கட்டின ரசீது இது எல்லாமே இருக்கும்ல. அப்புறம் கவர்மெண்ட்னு எதுக்கு இருக்கு? அங்கதான் விஷயமே இருக்கு. அதுக்கு ஒரு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி கேஸ்ல ஜெயிச்சிருக்கு இந்த ரவுடி கும்பல். ஒரு அப்பீல் பெட்டிஷனை போட்டு அவனுங்களை நம்ம கிட்ட வர வச்சு பெரியவருக்கு அவரோட வீட்டை மீட்டு தரதுதான் என்னோட முதல் வேலை. சரி, அது போலின்னு நிரூபிக்க முடியாம போனதுனால தானே உமா லாயருக்கு இந்த கேஸ் தோத்து போச்சு. நீ எப்படி ஜெயிக்க போற? என்னதான் நீங்க பெரியம்மாவா இருந்தாலும் கேஸ் ரகசியத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீங்க பாருங்களேன், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாமயே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். என்னோட முதல் கேஸ் ரொம்ப சிக்கலான கேஸ். ஆனா நியாயத்துக்காக போராடி ஜெயிக்கிற கேஸ். என் பாட்டி ஏழைங்கிறதுனால ஃபீஸ் வாங்காம நடத்த போற கேஸ். நீ யாரு? ஏதோ மாதிரின்னு சொல்லுவாங்களே, என்ன அது? கில்லி. கில்லி. என் பொண்ணு கில்லியாச்சே. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. இனிப்பான செய்திய சொல்லிருக்க. இந்த தேன் தண்ணிய குடி. எல்லாத்தையும் குடிக்கணும். சரி பெரியம்மா, இது முத கேஸ். நான் படிச்சு முடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆதரவா இருந்தீங்க. அதனால நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இரு. ஏன் பெரியம்மா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? கௌரி வா. கடவுள் தான் உனக்கு ஆசீர்வாதம் தரணும். விழுந்து கும்பிட்டுக்கோ. கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளான உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் பெரியம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். மனுஷங்களை என்னைக்கும் கடவுள்னு சொல்லக்கூடாதுமா. மனுஷங்களை கடவுள்னு சொல்லக்கூடாதுதான், ஆனா கடவுளை கடவுள்னு தானே பெரியம்மா சொல்லணும். ரெண்டாம் தரத்து பிள்ளைங்கள மகா கேவலமா நடத்துற இந்த உலகத்துல எங்களுக்கு நீங்க தானே பெரியம்மா இவ்ளோ பெரிய கௌரவத்தை கொடுத்தீங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் இல்லாம வேற என்ன? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. இரு கௌரி, ஒரு நிமிஷம். நல்லா இரு. இந்தம்மா. இது எதுக்கு? இரு சொல்றேன். முதல்ல வாதாட போற ஒரு ஏழையோட கேஸ்ல அவர்கிட்ட நீ ஃபீஸ் வாங்க மாட்டல்ல, அதனாலதான் உனக்கு இது முதல் ஃபீஸ். தர்மம் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு, ஃபீஸும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இந்த ஃபீஸ காலாகாலத்துக்கும் செலவு செய்யாம நான் வச்சுப்பேன் பெரியம்மா. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா, மனசு நிறைஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு, அத தீர்த்து வைப்பியா மகளே? 1000 தான் எல்லாரும் என் முன்ன மரியாதை தர மாதிரி நடந்துகிட்டாலும் முதுகுக்கு பின்னாடி மலடின்னு தானே சொல்றாங்க. ஒரு புழு பூச்சி கூட பிடிக்காத இந்த வயித்தை சமக்கிற என்ன நீங்க 4 பேரும் வாய்க்கு வாய் பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிட்டு மரியாதை பண்றீங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் செய்வியாடா என் தங்கம்? சொல்லுங்க பெரியம்மா, என்ன? உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடுவியா? என்ன பெரியம்மா இது? எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லுவேன், அம்மா அம்மா அம்மா.